ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் வந்து நம்மளுடைய பிளாகர் சீரீஸில் இது பார்ட் 3 இந்த வீடியோ சரிங்களா. தென் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வெப்சைட்டுக்கு வந்து எப்படி பேஜஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ பிளாகர் சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி 2 வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். பிளாகர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, தென் அதுக்கப்புறமேட்டுக்கு பிளாகரில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ ஒன் டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. தென் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம பிளாகரில் எப்படி நம்ம வந்து ஒரு அபவுட் அஸ் பேஜ், தென் ஒரு கான்டாக்ட் அஸ் பேஜ் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தென் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். தென் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்க்கு ஓகேங்களா, நீங்கள் மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கனெக்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஆர்டிக்கல் வந்து 150 and 200 நம்ம கொடுத்துட்ருக்கோம். மினிமம் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் கனெக்டிங் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து என்கிட்ட நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியமாக வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் தான் ஓகேங்களா. உங்களுக்கான 1 இயர்க்கான ஹோஸ்டிங் டொமைன் ப்ரொவைட் பண்ணி தென் அவங்களுக்கு நான் நீட்டாக அண்ட் ப்ரொஃபஷ்னலாக ப்ரீமியம் தீம்ஸில் நான் வந்து உங்களுக்கு பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 7,000 ரூ. 15,000 ரூ. 25,000 3 விதமான பேக்கேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்கள் நீடுக்கு தகுந்த போல் நீங்கள் வந்து வெப்சைட் வந்து பில்டு பண்ணுறத இன்ட்ரெஸ்ட் இருக்கானா நீங்கள் தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறமேட்டுக்கா வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் ஹை குவாலிட்டி பேக்லிங்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை குவாலிட்டி பேக்லிங்ஸ் தான். உங்களுக்கு யாருக்காச்சும் பேக்லிங்க் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா மினிமமாக 1000 பேக்லிங்க் வந்து நீங்கள் ஆர்டர் எடுத்து வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். 1000 பேக்லிங்க் வந்து ரூ. 1000 சரிங்களா. தென் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். டொமைன் ரேட்டிங் வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். தென் இது போல் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சரிங்களா. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். தென் அது இல்லாமல் நம்ம பிளாகர் டியூட்டோரியல் ஆரம்பிச்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். அதாவது ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த பிளாகர் சீரிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதை தாண்டி நான் வந்து ஏன் பெய்டு சர்வீஸை ஒரு சிலது சொல்கிறேன் அப்படின்னா, அட்வான்ஸ் லெவல் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் பக்கம் தான் போய் ஆகணும். சம்டைம் நீங்கள் வேர்ட்ப்ரெஸில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு யாருக்காச்சும் என்னோடய சர்வீஸ் தேவைப்படலாம் இல்லையா. அதுக்காக தான் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் சரிங்களா. சரி, இதுக்கு முன்னாடி ப்ரீவியூ வீடியோஸில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, செட்டிங்ஸில் வந்து சம் ஆப்ஷன்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. அதை வந்து என்னென்னன்றதை சொல்லிடுறேன். தென் போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம். அது இல்லாமல் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். தெரியுதுங்களா அந்த இடத்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அண்டு டிஸ்கிரிப்ஷன் இது வந்து எந்த இடத்த எப்படி பேக் ஹேண்டில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, தென் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியூ பிளாக்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சைட் வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும் இப்போ இந்த டைமுக்கு. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் எஸ்ஓ சர்வீஸ்னு இருக்கும். தென் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனுமே வந்து கீழே வந்து ஷோ பண்ணும். ராஜ்குமார் எஸ்ஓ சர்வீஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமி இன் திருவண்ணாமலை. அதுபோல் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ பண்ணும் சரிங்களா. இது வந்து ஒவ்வொரு லேஅவுட்டு பொறுத்தும் வந்து மாறும் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாகில் இருக்கக்கூடிய இன்பில்டாக இருக்கக்கூடிய ஃப்ரீ தீம்ஸ் சரிங்களா. நாம் வந்து சம் டேஸ்க்கு அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாகருக்குன்னு வந்து தீம்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர், நான் மல்டிபிள் யூசர்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பேன். நிறைய பேர் வந்து பிளாகர்லேயே வந்து வேர்ட்ப்ரெஸ் மாதிரி ஈக்குவலாக இருக்கக்கூடிய தீம்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. தென் அதனால் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு உங்களுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணி காட்டுவேன். இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து சைட் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஓகேங்களா. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு சைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம டிசைன் பண்ணிட்டு வர்றது அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் நம்ம சைடை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டூல் வெப்சைட் தான் ரன் பண்ண போகிறோம் நாம சரிங்களா. இதுக்கு வந்து கண்டென்ட் நம்ம போகிறது வந்து செகண்ட் ஒன்று தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டார்கெட் வந்து டூல் வெப்சைட் தான். டூல் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்ன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது சரிங்களா. ஸோ நம்ம கண்டென்ட்டுக்கு 15% நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய டூல்ஸ்க்காக நம்ம 15% ஒர்க் பண்ண போகிறோம் சரிங்களா. அது டூல்ஸ் வெப்சைட் எப்படி ரன் ஆகும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் HTML ஸ்கிரிப்ட் மூலிமா தான் ரன் ஆகும். அது எப்படின்றதெல்லாம் ப்ரீவியஸ் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். தென் இந்த வீடியோவில் நம்ம எதுக்காக பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா HTML ஓகேங்களா, ஆட் கோடெல்லாம் அந்த க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா, சைட் மேப் சப்மிட் பண்ணுறதுக்கு இது போல் நிறைய ரீசனுக்காக நம்ம ஏதாவது ஒரு பேஜஸ் க்ரியேட் பண்ணால் தான் சைட் மேப்லாம் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ தான் நம்ம கூகுள் சர்ச் கன்சோலில் வந்து கனெக்ட் பண்ண முடியும்
முடியும். ஓகேங்களா? தென் கூகுள் சர்ச் கன்சோல்லாம் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக கொடுக்குறேன். தென் இன்றைக்கான வீடியோஸில் வந்து நம்ம பேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணலான்றது பார்க்கலாம். தென் பிகினர் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வந்து இந்த வீடியோஸ் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் பிளாகருக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும், எம்டி டேஷ்போர்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? தென் இந்த இடத்த வந்து பாருங்கள், லெஃப்ட் சைடு 3 டாட் இருக்க மேலே இந்த இடத்த கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், மேலே ஃபஸ்ட் எடுத்த உடனே நியூ போஸ்ட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணக்கூடாது. நீங்கள் நியூ போஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக என்ன ஆகுனா நீங்கள் போஸ்ட் போகிறதுக்கு ரெடி ஆகிடும், அந்த பேஜுக்கு போய்டும். ஆனால் நம்ம பேஜஸ் தான் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். எந்த ஒரு வெப்சைட்டுக்குமே வந்து பேஜஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக புஷ் பண்ணாலும் சரி, அல்லது உங்களுடைய ஃபேஷன், ஓகேங்களா, உங்களுடைய ப்ரொஃபஷனல், ஓகேங்களா, இது எதை பேஸ் பண்ணி உங்கள் வெப்சைட்டை ரன் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்காக கம்பல்சரி 2 பேஜஸ் தேவை. ஓகேங்களா? அது என்னென்னா அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ் பேஜ் தான். தென் அந்த பேஜஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்த பாருங்கள், ஏர்னிங்ஸ் கீழே வந்து பேஜஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுற பாருங்கள். இப்போ பேஜஸ் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து என்ன ஆகுனா அந்த பேஜஸ்க்கு வந்துடும். ஓகேங்களா? என்ன ப்ரோ பேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னீங்க, பட் ஃபஸ்ட்டு இருந்த அதே டேஷ்போர்டு தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இந்த இடத்த பாருங்கள், நோ பேஜஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷன் இருந்திருக்கும், அதை நோ போஸ்ட்னு இருந்திருக்கும். சரிங்களா? இப்போ பேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்த கீழே பாருங்கள், ரைட் சைடு, ஓகேங்களா, ஃபுட்டர் செக்ஷனில், ஃபுட்டர்னா கீழே. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெட்டர்னா மேலே, ஃபுட்டர்னா கீழே, பாடினா சென்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பிளாகரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்குங்க, ஹெட்டர்னா மேலே. சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், ஹெட்டர்னா மேலே, பாடி செக்ஷன்னா சென்டர் பாயிண்ட்டு. சரிங்களா? ஃபுட்டர்னா கீழே. ஏன்னா இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வரப்போகிற நாட்களில் வந்து ஹெட்டரில் வந்து நிறைய கோடு வந்து பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே போல் ஃபுட்டர் செக்ஷனில் வந்து நிறைய கோடு வந்து பேஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஹெட்டர்னா என்ன, ஃபுட்டர்னா என்ன, பாடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளாகர் டுட்டோரியல் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? தென் இப்போது ஃபுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் போட்டிருக்கு இல்லையா? ஸோ இப்போ அந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது இப்படி தான் இருக்கும் நண்பா. நீங்கள் வந்து ஒரு லேப்டாப்பில் க்ரியேட் பண்ணாலும் சரி, அதாவது உங்களுடைய ஃபோனில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு பிளாகர் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராவே இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் எஸ்இஓ பண்ணணும், ஆன் பேஜ் எஸ்இஓ பண்ணணும், ஆஃப் பேஜ் எஸ்இஓ பண்ணணும், எதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுறது எங்கள் பிளாகர் பொறுத்த வரைக்கும் இருக்கவே இருக்காது. சரிங்களா? தென் அதெல்லாம் எப்படி எஸ்இஓ பண்ணலான்றது சம் டாபிக்ஸ் இதுக்கு மேலே வீடியோஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் கிரியேட் பண்ணலான்னா சிம்பிள், மேலே டைட்டில் இருக்குது இல்லையா, அந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அபவுட் அஸ் அப்படின்னு மட்டும் நம்ம சிம்பிளாக வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் இப்போதைக்கு நமக்கு வந்து தேவை. ஒரு எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலுமே நமக்கு வந்து அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், இது 2 பேஜ் இருந்தாலே போதுமானதான். நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காகவே ட்ரை பண்ணாலுமே கூட இந்த ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஓகேங்களா, டிஸ்க்ளைமர், இதெல்லாம் இருக்கணுன்றது அவசியம் கிடையவே கிடையாது. அது கட்டாயம் இருக்கணும்னு இல்லவும் இல்லை. ஓகேங்களா? என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், இந்த 2 பேஜ் மட்டும் இருந்தாலே போதும், கூகுள் ஆட்சன்ஸ் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குறோம், ப்ரைவசி பாலிசி கொடுக்குறோம், ஓகேங்களா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன நீடு இருக்குது உங்கள் வெப்சைட்டில்? ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? உங்களோட ஆர்டிகல்ஸ் வந்து மற்றவங்க யாரும் காப்பி பண்ணி போடக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பீங்களா? அப்படிலாம் கிடையாது. டிஸ்க்ளைமர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான கண்டென்ட் உங்கள் வெப்சைட்டில் இருக்கணும். கான்செப்ட் புரியுதுங்களா? தென் அது எதுவுமே தேவையில்லாமல் வந்து டிஸ்க்ளைமர், பிரைவசி பாலிசி இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அது பாலிசி வேலேஷனுக்குள்ளே போகும். ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக நீங்கள் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட் ரன் பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து கொடுக்கலாம் டிஸ்க்ளைமர், பிரைவசி பாலிசி. ரீசன் என்ன அப்படின்னா என்னுடைய ப்ராடக்ட்டை வந்து காப்பி பண்ணி மற்றவங்க வந்து அதை லோ ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நான் வந்து அஃபிஷியலாக இதுக்கான மூவ் பண்ணுவேன் அப்படின்ற கூட நான் ஏதாவது ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கலாம், ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? பட் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபேஷனுக்காக உங்களுடைய பிளாகிங் வெப்சைட்டாக இருக்கும். தென் அதை தாண்டி இப்போ நான் வந்து ஒரு டூல் வெப்சைட் ரன் பண்ணுறேன்னு சொல்ல இல்லையா, இது போல் நம்மளுடைய ஓன் யூஸ்க்காக நம்ம பண்ணுறோன்னும் போது டிஸ்க்ளைமரோ, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், தென் இது போல் தேவையில்லாத அன்வான்ட் பேஜஸ்லாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் எதுவும் இல்லை. சரிங்களா? தென் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 2 பேஜ் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஒன்று அபவுட் அஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அஸ். 2 பேஜ் தான். அபவுட் அஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் உள்ளே இருக்குன்னா நான் யார், என்னோக்கு இந்த ஃபீல்டில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றதான் நம்ம வந்து கொடுப்போம். சரிங்களா? அது வந்து நான் இதுக்கு மேலே 150 கேரட்ஸோ அல்லது 200 வேர்ட்ஸ்லேயே வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி நான் வந்து கொடுத்துப்பேன். ஓகேங்களா? தென் வீடியோடைய மோட்டிவ் பேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ இங்கே அபவுட் அஸ் நான் கொடுத்துட்டேன்னா தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா 150 வேர்ட்ஸில் இருக்கும். இந்த அபவுட் அஸ்க்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம். இது வந்து ஆஃப் பேஜ் எஸ்இஓக்குள்ளே போகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வந்து இந்த அபவுட் அஸ் பேஜஸ்க்குள்ளே நம்ம ரைட் பண்ணுவோம் இல்லையா, ரைட் பண்ணுறதுல அதுக்கு ரிலவெண்ட்டான டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் மறக்காமல் நீங்கள் கொடுத்துக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா
மற்றபடி இந்த ஆப்ஷன்ஸில் வந்து இருக்க வேண்டாம், அது நார்மலாக டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும், சரிங்களா? மற்றபடி இந்த பிளாகில் இருக்கக்கூடிய இந்த பென்சில் ஐக்கான இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற நாட்களில் எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். தென் இப்போ அபவுட் அஸ் பேஜ் போட்டாச்சு இல்லையா? தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ப்ரீவியூஸ் தேவைன்னா நீங்கள் வந்து ப்ரீவியூஸ் பார்த்துக்கலாம். இந்த பேஜ் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணாததுக்கு முன்னாடி ப்ரீவியூஸ் பார்த்துக்கலாம். தென் அதை வந்து நான் ப்ரீவியூ வந்து கொடுக்குறேன் பாருங்கள். அபவுட் அஸ் பேஜ் நம்ம வெப்சைட்டில் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வெப்சைட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்து நீங்கள் வாட்ச் பண்ண உங்களுக்கு தெரியும், இப்படி தான் இருக்கும். அபவுட் அஸ் பேஜ் மட்டும்தான் இருக்குது, உள்ள கண்டென்ட் எதுவும் இல்லை, ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது எம்டியாக இருக்குது. சம்டைம் நம்ம வந்து கண்டென்ட்டை ஃபீட் பண்ணுறோம், டேட்டா ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த இடத்த வந்து ஃபுல் டீட்டெயிலாக நமக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ நான் அதிலேருந்து ஒன் ஸ்டெப் பேக்கில் போய் வைக்கிறேன். இப்போ அகைன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த அபவுட் அஸ் இந்த பேஜ் வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம், சரிங்களா? தென் நண்பா, என்னுடைய வீடியோஸ் வந்து டியூரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பப்ளிஷ் கேட்குது. ஸோ நம்ம வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு பேஜ் வந்து கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பேஜஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான். ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் நீங்கள் மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணாலுமே சரி, கம்பல்சரி அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ் என்ற பேஜஸ் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே சமயத்தில் ஒரு பேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் போட்டாலும் சரி, அல்லது வந்து இதை தாண்டி ஒரு கேட்டகரி லிஸ்ட் பண்ணாலுமே சரி, இது போல் பேஜஸ் உங்களுக்கு கம்பல்சரி தேவைப்படும். ஏன்னா இந்த பேஜஸ் தான் டில் எண்டுன்னும் போது நீங்கள் மெனு செக்ஷன்ஸில் எடுத்துகிட்டு வந்து வைப்பீங்க. அது என்ன ப்ரோ மெனு செக்ஷன்ஸ், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, அது வந்து இதுக்கு மேலே வரப்போகிற வீடியோஸில் நம்ம வெப்சைட்டுக்கு மெனு செக்ஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம தீம்ஸ் இன்னும் போடாமல் இருக்கோம். தீம்ஸ் போட்டால் தான் உங்களுக்கு வந்து புரியும், சரிங்களா? ஸோ இப்போ ஒரு பேஜ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோமா, அடுத்ததாக ரெண்டாவதாக ஒரு பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். தென் கான்டாக்ட் அஸ் பேஜ், சரிங்களா? இதுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் வந்து கொடுப்போம். அது வந்து எப்படின்றது வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம கான்டாக்ட் பேஜ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் நான் கொடுக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அல்லது நான் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த டுட்டோரியல் வந்து பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலுடைய மோட்டிவ் என்னென்னா, வித்தவுட் அமௌண்ட்டில் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃப்ரீயாக லேர்ன் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? என்னுடைய வீடியோ டியூரேஷன் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். தென் ஒரு பேஜஸ் 2 பேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 3 நிமிஷம் கூட ஆகாது. 2 நிமிஷத்தில் பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு வந்துடலாம். என்ன ரீசனுக்காக நம்ம வந்து பேஜ் க்ரியேட் பண்ணுறோம், அது ஒரு ரீசன் தெரியாமல் க்ரியேட் பண்ணுறது தப்பு இல்லைங்களா? ஸோ அதனால் நான் ஒரு கிளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? தென் இந்த இடத்தையுமே பாருங்கள், கான்டாக்ட் அஸ் போட்டாச்சு. தென் இந்த இடத்தையுமே பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் கம்பல்சரி 150 கேரட்டில் கொடுத்து தான் ஆகணும். இதெல்லாம் ஆஃப் பேஜ் எஸ்இஓக்குள்ளே போகும் நண்பா. தென் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? தென் நான் வந்து இதெல்லாமே அப்புறம் ஃபாலோ பண்ணிப்பேன். தென் இப்போது நான் இந்த பேஜ் வந்து அகைன் நான் வந்து பப்ளிஷ் பண்ணிடுறேன். தென் இப்போது நம்ம 2 பேஜஸ் நம்ம வெப்சைட்டுக்கு நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோடைய மோட்டிவ் எவ்வளோ தான், பேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன், சரிங்களா? தென் இப்போது இந்த பேஜஸ் வந்து எந்த இடத்த ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்தாச்சு அப்படின்னா, வியூ பிளாக் கொடுத்தோம் அப்படின்னா ஃபுட்டர் செக்ஷன் அல்லது ஹெட்டர் செக்ஷனில் எங்கேயாச்சும் ஒரு இடத்த வரும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த எங்கேயும் வரலையா, நம்ம வெப்சைட்டில் 3 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா தென் ஆக்சுவலி இது ஃப்ரீ தீம்ஸுன்றதால வந்து நமக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ்லாம் வர மாட்டேங்குது, சரிங்களா? தென் ப்ரீமியம் தீம்ஸ் உங்களுக்கு நான் வந்து போட்டுவிட்ட பிறகு அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த மெனு செக்ஷன்ஸ் அந்த பேஜஸ்லாம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், சரிங்களா? தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.